அனைத்து மாணவ மணிக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நடப்பு நிகழ்ச்சியில், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ அந்த வகையில் நாம் முதலாக பார்க்க இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ், BWF உலக சாம்பியன் போட்டி, பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி, சர்வதேச பேட்மிண்டன் சம்மேளம் 30வது உலக சாம்பியன்ஷிப் போட்டி புதுடெல்லி இந்திரா காந்தி வளாகத்தில் தொடங்கி நடைபெற உள்ளது. அதுக்கடுத்தாற்போல் FIH உலகக்கோப்பை 2026 உலகக்கோப்பை காக்கி போட்டி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த காக்கி போட்டியில் நம்முடைய ஆடவர் அணி முதலாவதாக நடப்பு சாம்பியனாக இருந்த வேல்ஸ் அணியை வீழ்த்தி 3-1 செட் என்ற கோல் கணக்கில் வென்று நம்முடைய காக்கி அணி முன்னேறியுள்ளது. அதாவது நேற்றைய தினம் சுதந்திர தினம், அன்றைய தினத்தில் முதல் வெற்றியை இந்திய காக்கி அணி பதிவு செய்திருப்பது, அது நம்முடைய சுதந்திர தினத்துக்கு அவர்கள் கொடுக்கும் சமர்ப்பணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கடுத்தாற்போல் நாம் முன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம், உலக சர்பிங் லீக் போட்டி மிக அதிவிமர்சையாக மகாபலிபுரத்தில் நடைபெறுகிறது. அதில் உலக சர்பிங் லீக் ஒரு பகுதியாக மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் அந்த ஹோட் டெம்பிள் கிளாசிக் QS 2000 போட்டியில் ஜப்பான் மிரட்டுகிறது. ஜப்பானை சார்ந்த 4 பேர், மிராய் அகடா, இக்கோ வாட்டன்பே, கிட்டண்டா கியூமிஸ், யூமா நாகசா போன்ற 4 பேர் சாம்பியனாக இருக்காங்க, தங்கம் வென்றிருக்காங்க. ஓகே, அது மாதிரி அருணாச்சல பிரதேசத்தில் திபாங் பள்ளத்தாக்கு பகுதியில் கனத்த மழை, எல்னினோ அந்த சுற்றுனால ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, எல்னினோன்னா என்னன்னு பார்த்துருக்கோம் இல்லையா, ரைட்? ஸோ த சைக்கிள் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச், ஓகேவா? கிளைமேட் சேஞ்ச் இல்லை, சைக்கிள் ஆஃப் சைக்கிள் ஆஃப் ஸ்விங் சொல்லுவோம் இல்லையா, அந்த எல்னினோ தான் அந்த மழைப்பொழிவு அந்த பிரதேசங்களில் அதிகமாக பெஞ்சு திபாங் வெயிலின்னு சொல்லக்கூடிய அந்த திபாங் பள்ளத்தாக்கில் கனத்த மழை, அது மட்டும் இல்லாமல் நிலச்சரிவு ரெண்டுமே ஏற்பட்டிருக்கு. எந்த பகுதியில் அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். ஸோ இந்தியாவில் அருணாச்சல பிரதேசம் மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்தித்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். அது மாதிரி ஒருத்தர் இருக்கார், 1981 கல்கத்தாவில் பிறந்த மிஸ்டர் ராஜகோபால் கோத்தாரி 1981 பிறக்கிறாரு. 2008 வாக்கில் ஒரு பெரிய பொருளாதார மந்தம் உலகத்தை சந்திக்கிறது. அந்த உலக பொருளாதார அந்த மந்தத்தில் தன் தொழிலை இழக்கிறாரு. தன் தொழிலை இழந்த பிறகு சின்ன வேலைக்கு போகிறாரு. எல்லா வேலையும் தொடர்ச்சியான ஒரு தோல்வி. முடிவாக ஒரு வாழ்க்கையில் விரக்தி அடைகிறார். ஒரு தடவை போயிட்டு நம்முடைய அதாவது அந்த கொல்கத்தாவில் அந்த ரயில் நிலையத்தில் அமர்ந்து கொண்டு ரயிலில் பாய்ந்து தன் உயிரை துறக்க நினைக்கிறார். அப்பொழுது அவருக்கு ஒரு கால் வருது. யார்கிட்ட இருந்து அப்படின்னா, அவர்கிட்ட மிஸ்ஸஸ் இருந்து, ஏங்க வாங்க, எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம், வாழ்க்கையில் எதாக இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்ப்போங்க, எல்லா பிரச்சனையும் எல்லா இடைவெளியும் நம்ம சமாளிப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. யார்? அவங்க மிஸ்ஸஸ். அந்த ஒரு கால் அவருடைய உயிரிழப்பை தடுக்குது. மீண்டு வராரு, வாழ்க்கையில் போராடுறாரு. அதன் வழிவாக 2023 இந்த மாரத்தான் போட்டிகளில் பயங்கரமாக தன்னையை வலிமைப்படுத்துகிறாரு. 2025 அட்சரேகை 90 டிகிரி அட்சரேகை பகுதியில் அந்த ஏற்பட்ட பனிக்கட்டிகளுக்கிடையே நடைபெற்ற அந்த மாரத்தான் போட்டியில் 42.5 கிலோமீட்டரை ஏறக்குறைய 2.5 மணி நேரத்தில் 2 மணி 50 நிமிடத்தில் கடந்து அவர் சாதித்துள்ளார் என்று தான் சொல்ல முடியும். ஆகவே அவருடைய மறுஜன்மம் அவருக்கு ஒரு புத்துயிரை எழுப்பியுள்ளது. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவரை வலுவாக்கியுள்ளது. வாழ்க்கையில் சாதித்து காட்ட வேண்டும் என்ற அந்த முயற்சி அவரை சாதிக்க தூண்டியது. சாதித்தும் விட்டார். அடுத்ததாக, இயந்திரம் இல்லாத ஒரு விமானத்தை ஓட்டி, அது பேர் கிளைடர்னு சொல்லுவாங்க. அந்த கிளைடரை முத ஆசியாவின் மிக இளம் வயது சோலோ கிளைடர் என்ற பட்டத்தை வென்றார் நம்முடைய சென்னையை சார்ந்த அந்த பையனோட பேர் என்ன அப்படின்னா, அந்த பையனோட பேர் அபினவ் அஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பையன், அபினவ் சுஜித் என்ற அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், மெஷினே இல்லாத அந்த விமானத்தை ஓட்டி பார்க்குறது, அது பேர் கிளைடிங் சொல்லுவாங்க. அதில் சின்ன வயசில் அந்த தம்பி சாதிச்சிருக்காரு. ஓகேவா?
அவர் பேர் என்ன, அபினவ் சுஜித் அப்படிங்கிற நம்முடைய சென்னையை சார்ந்த பையன். அதான் முக்கியமான விஷயம். ஸோ அவர் மிகவும் இளம் வயதை சேர்ந்த கிளைடர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். ரைட். அதுக்கடுத்து அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசி நகரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அருங்காட்சியகம் இருக்குது. அங்கே என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா, வானவியல் சார்ந்த விமானங்கள் சார்ந்த ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட பொருள்களை அங்கே வந்து காட்சிப்படுத்துவாங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்முடைய இஸ்ரோவில் பணியாற்றக்கூடிய மேடம் நந்தினி ஹரிநாத்தினுடைய சேலை அங்கே வந்து அவங்க கட்டின சேலை நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பினோம் இல்லையா. ஓகே, செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம கோள் சென்று நம்ம அதில் வெற்றி பெற்றோம் இல்லையா. ஸோ அதனுடைய அந்த செவ்வாய் கிரகத்துக்கு நாம் வந்து அதை ஏவுகணை ஏவுகின்ற பொழுது அவங்க அணிந்திருந்த அந்த சிவப்பு கலர் சேலை, செவ்வாய் சிகப்பு, அந்த சேலை வந்து வாஷிங்டன் டிசியில் உள்ள அந்த அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறது பெருமைக்குரிய விஷயம். அந்த விஞ்ஞானியோட பெயர், அவர் பேர் என்ன பேர் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நந்தினி ஹரிநாத். அவங்க பேர் என்னப்பா, நந்தினி ஹரிநாத் என்ற அந்த மேடத்தோட சேலை பாணிப்பு எங்கே வைக்கப்பட்டுள்ளது, வாஷிங்டன் டிசியில் உள்ள அந்த அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அந்த வாஷிங்டன் டிசியில் ஸ்மித்சோனியன் தேசிய வான்வெளி அப்படிங்கிற தேசிய வான்வெளி மையத்தில் அருங்காட்சியகத்தில் சோனியன் வான்வெளி வளாகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இதோடைய முக்கியமான கருத்து. ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக நான் பார்க்க இருக்கிறது ஒரு பெண். அந்த பெண்ணோட பேர் வந்து என்ன பேர் அப்படின்னா, அவங்க பேர் வந்து அரும்பு சுப்பிரமணியம் என்ற ஒரு பெண். அவங்க வந்து ரஷ்ய மொழியில் வந்து ரொம்ப ஈடுபாட்டோடு இருக்காங்க. அதன் அடிப்படையாக வந்து ரஷ்யாவுக்கே போகிறாங்க. ரஷ்யாவுக்கு போய் ரஷ்ய மொழியை 8 ஆண்டுகள் பயின்று அந்த மொழியில் முனைவர் பட்டம் பெற்று மீண்டும் சென்னை திரும்பி சென்னைக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான மொழிபெயர்ப்பாளராக, மொழியியல் வல்லுநராக அவர் ஒர்க் பண்ணுறாரு. இவர் வந்து நிறைய மொழிகளை வந்து ரஷ்ய மொழியிலிருந்து நிறைய நூல்களை வந்து தமிழ் மொழிக்கு ஓகேவா தமிழ் மொழிக்கு மொழிபெயர்க்கிறார். ஓகேவா. அதனால வந்து நம்முடைய கோவையை சேர்ந்த விஜயா பதிப்பகம் வந்து ஒரு அவார்டு வழங்குது. அது KS மொழிபெயர்ப்பாளர் விருதை வழங்க அவர் தயாராக இருக்கார். ஓகேவா. இது அவருடைய அந்த 8 ஆண்டு 10 ஆண்டு அர்ப்பணிப்புக்கு கிடைத்த ஒரு பரிசு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா. இப்போ ரஷ்ய மொழிகளை தமிழ் மொழிக்கு மொழி மாற்றம் செய்த பெருமை மேடம், அவங்க பேர் அரும்பு சுப்பிரமணியத்தை சாரும். அரும்பு சுப்பிரமணியம். அவங்க கோவையில் கிடைக்கக்கூடிய விஜயா பதிகம் வழங்கக்கூடிய KS மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, பிற மொழி நூட்களை தமிழிலிருந்து மற்ற நூல்களுக்கும் மற்ற மொழியிலிருந்து தமிழுக்கும் மாற்றக்கூடிய அந்த மொழிபெயர்ப்பாளருக்கு வழங்கக்கூடிய அந்த அவார்டு, அந்த பரிசை யார் பெற இருக்காங்க, அரும்பு சுப்பிரமணியம் மேடம் அவர்கள் பெற இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்தோனேசியாவில் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. 7.6 ஹெக்டர் அளவில் 7.6 ரிக்டர் ஸ்கேல் அளவில் அந்த நிலநடுக்கம் பதிவாயிருக்கு. நிலநடுக்கம் ஏறக்குறைய அது எங்கே பதிவாயிருக்குன்னா புளோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்கன்னா இந்தோனேசியா தீவில் புளோரஸ் தீவில் பதிவாயிருக்கு. அது ஏறக்குறைய அந்த இடத்துலேருந்து ஒரு 68 கிலோமீட்டரில் பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டரில் மையம் கொண்ட அந்த நிலநடுக்கம் ஏறக்குறைய 47 பேரை காவல் வாங்கியுள்ளது. 47 பேர் இறந்திருக்காங்க. ஓகேவா. சனிக்கிழமை காலை, அதாவது நேற்றைய காலை ஏறக்குறைய 9 to 10 மணி அளவில் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்தால் மக்கள் 47 பேர் தங்கள் எண்ணுயிரை ஈர்த்துள்ளனர். அந்த இடம் புலாரஸ் தீவு. தீவில் இந்தோனேசியாவில் ஏற்பட்டிருக்கு. அங்கிருந்து 68 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டு பூமிக்கடியில் 10 கிலோமீட்டர் ஏற்பட்ட அந்த அதிர்வு அப்படியே டைரக்ஷன் திரும்பி அந்த தீவை தாக்கியிருக்கு. அந்த தீவில், அந்த புளோரஸ் தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 47 பேர் தாங்கள் உயிரை இழந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் சுதந்திர தினம், 80வது சுதந்திர தினம் சிறப்பாக நடைபெற்றது. அந்த சுதந்திர தினம் தமிழ்தாய் வாழ்த்துடன் அழகாக தொடங்கியது. நேற்றைய விழாவில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தமிழக அரசின் தகைசார் தமிழர் விருது அதை ஐயா முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் M. கிருஷ்ணசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. தகைசார் தமிழர் விருது. அது என்ன சார் தகைசார் தமிழர் விருது அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தகைசார் தமிழர், தமிழுக்கும் தமிழ் சார்ந்த அந்த படைப்புக்கும் தமிழ்நாட்டிற்கும் அந்த அரும்பணி ஆற்றக்கூடிய
படைப்பாளர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு விருது தான் தமிழ் தகைசார் விருது. ஓகேவா? தகைசார் விருது, தமிழக அரசுடைய தகைசார் தமிழ் விருது, தகைசார் தமிழர் விருது. இது 2021ஆம் ஆண்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் பண்ணாங்க. நம்ம தமிழக அரசு அறிமுகம் செய்தது 2021. தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் பணியாற்றும் தமிழ் படைப்புக்கும் பணியாற்றக்கூடிய தமிழ் சார்ந்த பணிகளுக்கு தம்மை அர்ப்பணிக்கக்கூடிய நபர்களுக்கு வழங்கக்கூடிய இந்த தகைசார் தமிழர் விருது 2021 வழங்கப்பட்டு 2022 நம்முடைய கம்யூனிஸ்ட் தலைவர் ஐயா நல்லகண்ணா அவர்கள் கூட இந்த விருதை பெற்றார்கள். தகைசார் தமிழர் விருதை நம்ம நல்லகண்ணா ஐயா அவர்கள் கூட பெற்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த 2026ஆம் ஆண்டு நடந்த சுதந்திர தின விழாவில் தகைசார் தமிழர் விருதை ஐயா முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் எம் கிருஷ்ணசாமி அவர்கள் பெற்றிருப்பது பெருமைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ஒரு நூல் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்முடைய தொல்காப்பியர் ஒரு நூலில் சொல்லியிருக்காரு. தொல்காப்பியர் தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மன்னா உலகத்து மண்ணுயிர் குறித்தோர் தன்புகழ் நீரித்து மாய்ந்தனரே. அப்படின்னு என்ன தெரியுமா? மன்னா உலகத்து மண்ணுயிர் குறித்தோர் தம்புகழ் நீரி தம் உயிர் மாய்த்தனரே. இந்த உலகில் ஒருவர் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் அழிந்து போகலாம். இந்த உலகில் ஒருவர் சேர்த்து வைக்கக்கூடிய அனைத்து அவருடைய சொத்துக்கள், ஒருவருடைய அழகு அழிந்து போகலாம். ஏன் இந்த புகழ் உடல் கூட ஒரு நாள் அழியத்தான் போகிறது, உயிர் ஒரு நாள் போகத்தான் போகிறது. ஆனால் உங்கள் கல்வியும் நீங்கள் சேர்த்து வைத்த புகழும், கல்வியால் வந்த அந்த புகழும் என்றென்றும் இந்த உலகத்தில் நிலைத்திருக்கும். இந்த உலகம் நிலையானது, ஆனால் நாம் நிலையற்றவர்கள். இந்த உலகத்தில் பிறந்த நாம் சொல்லலாம் தற்காலிகமாக வந்த சுற்றுலா பயணிகள் கூட சொல்லலாம். நம்ம இல்லையா? தற்காலிகமாக வந்திருக்கோம், கொஞ்ச காலம் வாழ போகிறோம், அப்புறம் இறக்க போகிறோம், ரைட்? அதில் நம்ம இங்கே நிலைச்சு நம்ம இங்கே வந்துட்டு போனதுக்கு அடையாளமாக விட்டுட்டு போகிறது என்னென்னா, நாம் படித்த படிப்பு, அந்த படிப்பினால் வந்த புகழ், இந்த இரண்டை மட்டுமே நாம் விட்டுட்டு போகிறோம் இல்லையா? ஸோ அந்த புகழுக்குரியவராக நீங்கள் இருங்கள் என்று தொல்காப்பியர் தன்னுடைய காஞ்சி திணையில் சொல்லியிருக்காரு. காஞ்சி திணையில் அவர் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காரு? சொல்ல வரிய பாருங்களே. மன்னா உலகத்து மண்ணுயிர் குறித்தோர் மண்ணுதல் குறித்தோர் தம் புகழ் நீரி தன் புகழை உயர்த்தி வைத்துவிட்டு தன்னை மாய்த்துக் கொள்வர். ஓகேவா? இந்த உலகத்தின் மற்ற செயல்பாடுகள் ஈடுபாடு இல்லாமல் தம் புகழுக்காக செயல்பட்டு புகழ் ஒன்றை மட்டும் நிலைநிறுத்திவிட்டு தம் உயிரை மாய்த்து கொள்ளும் நபர்களாக நாம் இருக்க வேண்டும் என அவர் தொல்காப்பியர் காஞ்சி திணையில் இவ்வாறு கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்பான மாணவர்களே, நீங்கள் அனைவரும் நன்றாக படித்து இந்த தேர்வை எழுத வேண்டும். தேர்வை எழுதினால் நீங்கள் ஒரு ஆஃபீஸர் ஆவீங்க. அப்போது அந்த ஒரு புகழ் உங்களுக்கு இந்த நாட்டில் நிலைச்சிருக்கும். ஓகேவா? எவ்வளோ காசு வேணாலும் யார் வேணாலும் சம்பாதிக்கலாம் இல்லையா? இன்னைக்கு யார் வேணாலும் சம்பாதிக்கிறாங்க. பணங்கிறது யார் வேணாலும் சம்பாதிக்கலாம். ஓகேவா? ஆனால் படிப்பையும் புகழையும் எல்லாமே சம்பாதிச்சிட முடியாது. அதற்காக தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய ஈடுபாட்டையும் தன்னுடைய அக்கறையையும் தன்னுடைய அர்ப்பணிப்பையும் கொடுப்பவர்கள் மட்டும்தான் அதை சாதிக்க முடியும், சம்பாதிக்க முடியும். ஆக நீங்கள் சம்பாதிப்பது பணமானாலும் அது போதுமான அளவில் இருக்கட்டும். நீங்கள் சம்பாதிக்கும் புகழ் இந்த வானை எட்டட்டும். நீங்கள் மறைந்தாலும் உங்கள் புகழ் இந்த வான் உள்ளவரை, இந்த வான் உலகம் உள்ளவரை அது நிலைத்திருக்கட்டும் என வாழ்த்துக்கள் கூறி இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்ச்சி முடிவுக்கு கொண்டு வருகிறேன். மீண்டும் அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாமிநாதன். நன்றி, வணக்கம்.